கடைசியாக நம்மளோட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ப்ரைமரில் கலக்கிறதுக்காக 20 லிட்டருக்கான ஸ்ட்ரெயினர் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னு. இன்றைக்கி சேம் அதே கஸ்டமருக்கு 20 லிட்டர் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வேணும்னு கேட்டு வந்திருந்தாங்க. எக்ஸ்டீரியருக்கு அவங்க ரொம்ப டார்க்கும் வேணாம், ரொம்ப லைட்டும் வேணாம், ஒரு ஆவரேஜ் கலராக இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு மிட் ரேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் அவங்களுக்கு காமிச்சேன். அவங்களும் ரொம்ப பிடிச்சி போய் ஓகே சொல்லிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலராக வராது, அதனால் ஒரு ஆவரேஜ் லெவல் ஸ்ட்ரெயினர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் ஸ்ட்ரெயினர் இதில் வர்ற மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, அப்படி வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது என்ன பிரச்சனைனா, நான் பெயிண்ட் மிக்சிங் முடிச்சுட்டு எடுத்த பக்கெட்டை ஷேக்கரில் வச்சு போட்டால் பக்கெட் ஒரு ரொட்டேஷன்லேயே மிஷினுக்குள்ளே அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. பொதுவாக 20 லிட்டர் பக்கெட் இப்படி ஸ்டக் ஆனால் வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு சீக்கிரமாக அந்த பக்கெட் எடுத்து முடிச்சிட்டோம். இந்த பெயிண்டோட ஃபைனல் ரிசல்ட்